கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே இந்த நாளிலே நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட வருவாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் சொல்ல சொல்ல அது இன்னைக்கு நிறைவேற போகிறது, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதம் செய்வார்னு நம்பிக்கையோடு வருவாங்களே. என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும்படி நீர் கொண்டு வந்திருக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த மங்கள வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிப்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். உலகமே எதிர்த்து நின்னாலும் அவர் செய்ய நினைச்சதை செய்து முடிச்சிருவார். அதற்கென்று ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறக்கிற ஆண்டவர். நாலா பக்கத்திலும் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் வந்திருந்தால், இந்த பக்கம் திரும்பினா இங்க இடிக்குது, இந்த பக்கம் திரும்பினா இங்க ஒரு தடை, அந்த பக்கம் திரும்பினா இங்க ஒரு சுவர், பின்னால திரும்பினா ஒரு சுவர். 4 பக்கத்திலையும் திரும்பி பார்த்தேன், ஏதாவது ஒரு பக்கத்துல வழி திறக்குமான்னு பார்த்தேன். 4 பக்கமும் அடைச்சிருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரிந்த 5வது பக்கம்னு ஒன்று இருக்கு. அது அப்படியே உங்க தலைகளை உயர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த 5வது பக்கம் உங்கள் கண்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. பரலோகத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள், நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது, அவைகள் ஒன்றும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதத்தை நான் நோக்கி பார்த்தேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. எதிலெல்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு ஒத்தாசை வரல, காரியம் நடக்கல என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்களோ அத்தனைக்கும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை இந்த இடத்துல இருந்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. யோபு சொல்லுகிறான், என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைச்சத யாரும் தடை பண்ண முடியாது. எந்த சூழ்நிலையில சொல்லுகிறான் தெரியுமா? எல்லாவற்றையும் இழந்து சரீரம் முழுவதும் நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, பிள்ளைகளை இழந்து, செல்வங்களை இழந்து, மனைவியுடைய அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு நொந்து போய், நண்பர்களுடைய அவிசுவாசமான வார்த்தைகள், கேலி கிண்டல்கள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில சொல்லுகிறான், நான் ஊருக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறினேன் என்று சொன்ன அந்த சூழ்நிலையில அவன் நம்பிக்கை விடாம சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. அவன் அந்த உபத்திரவ நேரத்திலே தன் வாயினால் கூட ஒரு பாவம் செய்யவில்லை. யோபுவை போல நீங்கள் எல்லாத்தையும் இழந்து வந்திருக்கலாம், சுகத்தை இழந்து வந்திருக்கலாம், செல்வங்களை இழந்து வந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கின பிள்ளைய கூட இன்னைக்கு இழந்து வந்திருக்கலாம். உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்த உன் தாயை இழந்திருக்கலாம், தகப்பனை இழந்திருக்கலாம். எந்த இழப்பின் மத்தியிலே நீ வந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியாது, என் ஆண்டவருக்கு தெரியும். நீ எதை இழந்து வந்திருந்தாலும் உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம்தான் பலன் இருந்தது, இருக்கிற கொஞ்சம் பலத்தில் கிளம்பி வந்தீங்க. வேதம் சொல்லுகிறது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறதலியாமல் என் வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், அதை ஒருவனும் மூட முடியாது. பாதாளத்தின் திறவுகோல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பூட்டப்படாத திறந்த வாசல்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. நேற்றைக்கு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய தடைகளை சந்தித்திருக்கலாம். ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில இருக்கலாம். ஒரு ஸ்டெப்பு முன்னேறி போகலான்னு பார்த்தா 4 ஸ்டெப்பு பின்னால வலிக்கிற மாதிரி இருக்கலாம்.
பல முறை அந்த அரியரை நீங்கள் எழுதி எழுதி பார்த்தோம், உங்களால் கிளியர் பண்ண முடியல. தொடர்ந்து தோல்வி என்கிற நிலைமையில் அந்த புறப்பட்ட இடத்திலேயே நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாள் தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போவார். வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணவர்கள் எல்லாவற்றையும் செம்மையாக்கி கரடு முரடுகளை எல்லாம் சமநிலைப்படுத்தி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த நாள் செய்தியின் தலைப்பு சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர். இன்றைக்கு செய்தியே அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், வல்லமையின் தேவன். உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்யும்படியாக, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் உடைக்கும்படியாக அவர் நேரடியாக இறங்கி வந்திருக்கிறார். இன்றைக்கு தூதனை அனுப்பி காரியங்களை நடப்பிக்க மாட்டார். தடைகளை உடைக்கிற ஆண்டவரே முன்னே போக போகிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு வரைக்கும் எதிர்மறையாய் இருந்த சூழ்நிலைகள் நாளிலிருந்து உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. விடுகிற பொழுது ஒரு சமாதானத்தின் பொழுதாக இருக்கும். கர்த்தர் தடைகளை உடைச்சி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற நாள். ஹல்லேலூயா. எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் வேண்டிக் கொண்டதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே செய்ய வல்லவராகி அவருக்கு, செய்ய வல்லமை பொருந்தின வல்லமையுள்ள தேவனாகி அவருக்கு சபையிலே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதத்திலே எழுதுகிறார். அவருடைய அனுபவத்தை சொல்றாரு. நான் நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட, வேண்டினதை விட மிகவும் அதிகமாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நினைத்ததை விட அதிகமாய் அல்ல, வேண்டினதை விட அதிகமாய் அல்ல, மிகவும் அதிகமாய் செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லுகிறார். செய்ய வல்லமையுள்ள அவருக்கு, வல்லமையின் தேவன் என்கிற பெயரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி பிறக்க போகிற தெய்வம் சாதாரண ஆள் அல்ல, அவர் வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி ஒரு பெயரை கொடுத்தார். இயற்கைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, சூரியனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, சந்திரனுக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது, கடல் அலைகளுக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது, காற்றுக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்குள்ளும் வல்லமையை வைத்த வல்லமையின் தேவன் தன்னில் எத்தனை வல்லமை உள்ளவராயிருப்பார். அல்லேலூயா. சூரியனுடைய வல்லமைக்கு பக்கத்துல நம்மால கிட்ட நெருங்க முடியாது. இயற்கையின் சீற்றத்துல யாரும் எதிர்த்து நிற்க முடியாது, எந்த பலசாலியும் நிற்க முடியாது. காரணம், அவையவற்றுக்குன்னு ஒரு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவைகளுக்கெல்லாம் வல்லமையை கொடுத்தவர் உனக்குள்ளே ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். சூரியனுக்கெல்லாம் வல்லமையை கொடுத்த ஆண்டவர் உனக்குள்ளே வல்லமையை வைக்கவில்லையா? உனக்குன்னு ஒரு பவர் இருக்கிறது. அந்த வல்லமையை இழந்து வந்திருக்கிறாய். எந்த சூழ்நிலையில் அந்த வல்லமையை இழந்தாலும் இன்றைக்கு வல்லமையின் தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிற நேரத்தில் உனக்குள்ளே ஒரு வல்லமையை வைத்து இனி எழும்பி பிரகாசிக்க போகிறாய். நீ படுத்து கிடந்த நாட்கள் போதும், இருட்டறையில கிடந்து அழுது கொண்டிருந்த நாட்கள் போதும். இனி எழும்பி பிரகாசிப்பாய். எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு நான் ஒரு பவர் கொடுத்திருக்கிறேன், அதை தரித்துக்கொள். நம்ம எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக் அனாயிண்டிங், ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்திருப்பா. அவங்கவுங்களுக்குன்னு தனியா யூனிக் அனாயிண்டிங் ஒன்று ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரே ஆளுக்கு இருக்கிறது மாதிரி எல்லாருடைய கிரியைகளும் எல்லாருடைய வரங்களும் செயல்படும் என்று சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆண்டவர் கொடுத்து, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி, ஒரு தனித்தன்மை ஆண்டவர் கொடுத்துறார். உனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்கிறது, உனக்குன்னு ஒரு தனியா யூனிக் அனாயிண்டிங், ஒரு வல்லமை
உனக்குன்னு வச்சிருக்க. அதனவே தான் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். அடுத்தவருடைய வல்லமையை பார்த்து நம்ம ஒரு நாளும் இதே மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, அது மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, இவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே, அவங்கள மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. நோ 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 நோ. அவங்கள மாதிரி நீ பண்ணினீன்னா அது கண்டிப்பா மாதிரி தான், அது டூப்ளிகேட் தான். நீயா இருந்தா தான் ஒரிஜினல். ஒன்னது அடுத்தவங்க எடுத்தாதான் அவங்க டூப்ளிகேட். உன்னுடைய வல்லமை, உனக்குன்னு ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உங்கள் வழியாக கடந்து வருவதில்லை. ஹல்லேலூயா. துஷ்டன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள் இனி எழும்பி பிரகாசிப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, நீ நினைத்ததை விட வேண்டினதை விட மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். ஒரு மனுஷங்கிட்ட நீங்க போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா, ஐயா எனக்கு அவசரமா ஒரு 50,000 ரூபா பணம் வேணும், கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க, நான் ஒரு 2 மாசத்துல தந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உண்மையிலே அவருக்கு 50,000 இல்லை அதுக்கு மேலே கூட கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், ஏதோ நீ வீடு தேடி வந்துட்ட, என்னால் முடிஞ்சது இந்த 10,000 ரூபா தான் இருக்குது, இல்லை 5,000 தான் இருக்குது, இந்த கொண்டு போன்னு கொடுத்து அனுப்புவார். இல்லைன்னா இருந்தும் கொடுக்க மனசு இல்லாமல், எனக்கு கொடுக்கணும்னு நல்ல மனசு இருக்குப்பா, ஆனால் கொடுக்கறது என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்ட போனால் சொல்லுவாங்க, என்கிட்ட பணம் இல்லை, நான் உனக்காக ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷன் இப்படி சாக்கு போக்கு சொல்லி தட்டி கழித்து கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் தட்டி கழிக்க மாட்டார். நீ என்ன கேட்குறியோ அதை விட பல மடங்கு அதிகமாய் செய்வார். அதுதான் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள ஒரு வித்தியாசம். ஒரு முறை ஒரு தாயார் தன்னுடைய 23 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய வாலிப மகளையும் அழைத்து கொண்டு அழுது கொண்டு எங்களுடைய ஜெப கோபுரத்திற்கு வந்தார்கள். இந்த தாய் சொன்ன காரியம், ஐயா எங்கள் குடும்பத்தில் கூட யாருக்கும் தெரியாமல் ஒரு காரியத்தை நாங்கள் மறைச்சி வச்சுருக்குறோம். என்னம்மா அப்படின்னு கேட்டேன். என் பிள்ளைக்கு 23 வயசாச்சு, இன்னும் பெரிய பிள்ளை ஆகலை. அவ கூட படித்த எத்தனையோ பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பத்துக்கிட்டாங்க. அவருடைய காலேஜ் மற்றங்களுக்கு கல்யாணத்துக்கு போகும் பொழுது ஏதோ ஒரு மூடில் சந்தோஷமாக கிளம்பி வருவா. திரும்பி வரும் பொழுது அழுதுகிட்டே என் பிள்ளை வருவா, அம்மா எனக்கு இப்படி ஒரு மங்களகரமான காரியம் நடக்காதா? 23 வயதானதற்கு பிறகு நானும் பெரிய மனுஷி ஆகவில்லையே, என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் தோழிகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிறது என்று சொல்லி அநேக நாட்கள் தன் படுக்கையை கண்ணீராலேயே நனைத்து கொண்டிருக்கிறாள். எல்லா மருத்துவரிடத்திலும் போய் நாங்கள் உதவி கேட்டோம். எல்லாரும் சொல்லிட்டாங்க, இதுக்கெல்லாம் மெடிக்கேஷன் ஒன்றும் கிடையாது, வேற காம்ப்ளிகேஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பண்ணலாம், இது இயற்கையாக ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வரம், எங்களால் உதவி செய்ய முடியாது என்று சொல்லி அழுது கொண்டு வந்தார்கள். அப்பொழுதுதான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரை உங்களை நம்பிதானே வந்திருக்கிறாங்க. நான் எப்போவுமே ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது நியாயமாக கேட்பேன், வசனத்தை சொல்லி கேட்பேன். இந்த பைபிளில் எழுதி வச்சிருக்கெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு தானே, இதில் இருக்கிறதெல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் எங்களுக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறீர்களே, இந்த வசனத்திலிருந்து என் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிதான் நான் ஜெபிப்பேன். அப்பொழுது அந்த மகளுக்காக ஜெபிக்கும் பொழுது, நீர் சகலத்தையும் சிருஷ்டித்து நல்லது என்று கண்டீர் என்று வேதம் சொல்லுகிறார். எல்லாவற்றையும் பெர்ஃபெக்டாக சிருஷ்டித்தீர். இந்த வாலிப மகளையும் நீர் பெர்ஃபெக்டாக சிருஷ்டித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை உடைய யூட்ரஸ், உடைய கர்ப்பப்பையில ஏதாவது குறைவுகள் இருந்தாலும் ஆண்டவரை தேடி வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கேன். இவ உங்களை தேடி வந்திருக்கிற, ஸ்டீஃபனை தேடி வரல ஆண்டவர், உங்களை தேடி வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனி ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே, இந்த சரீரத்தில் உள்ள இந்த குறைவு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இன்றைக்கு நிறைவாகும்படி இந்த மகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி அந்த மகளை ஆசீர்வதித்து எல்லா தடைகளை உடைச்சி அந்நிய பாஷையில நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி அந்த மகளை அனுப்பும் பொழுது ஆண்டவர் சொன்னார், 3 நாட்களுக்குள்ளே தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. 3 நாட்களுக்குள்ளே தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, நீ நினைச்சதை விட எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்ய வல்லமையுள்ள தேவன் நான். மட 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 மடன்னு உன் காலத்தில் நான் இறங்கினு ஒரு அற்புதம் செய்வேன். ஹல்லேலூயா. அந்த மகளை சொல்லி அனுப்பிட்டார். நான் சொன்னேன், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் போனோம்,
3 நாளைக்குள்ளால மகிமையான ஒரு செய்தி வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். 2வது நாள் சாயங்காலம் ஒரு பெரிய பழக்கூடை, நிறைய ஸ்வீட்டு, எனக்கு ட்ரெஸ்ஸு, என் மனைவிக்கு ட்ரெஸ்ஸு, என்னெல்லாமோ வாங்கிட்டு ஒரு குடும்பமே எங்களை தேடி வந்துச்சு. என்னன்னு கேட்டா, என்னுடைய மகள் பெரிய மனுஷன். ஹல்லேலூயா. 23 வயது வரைக்கும் திறக்கப்படாத அவளுடைய கற்பத்தை கர்த்தர் அன்றைக்கு திறந்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, 23 வயசுல பெரிய மனுஷியானா, 24.5 வயசுல அவளுக்கு கல்யாணம், 26 வயசுல அவளுக்கு குழந்தை கையில இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த காரியங்கள் அடுக்கடுக்காய் நடக்கும் பொழுதுதான் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. நீ நினைத்ததை விட, வேண்டினதை விட, ஜெபித்ததை விட மிகவும் அதிகமாய் செய்தவன். அவங்க எதிர்பார்த்து வந்தது, என் பிள்ளை பெரிய மனுஷி ஆனா போதும், 4 பேரை போல என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் நடந்தா போதும். ஆனா ஆண்டவர் மடன்னு எல்லாத்தையும் செய்து அவளுக்கு ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க மனசுல நீங்க நிறைய காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆண்டவர் 5000 ரூபா சம்பளம் வாங்குற ஆண்டவரே, ஒரு 15000 ரூபா தந்தா நல்லா இருக்கும், அதையே கெஞ்சி கேப்பீங்க. ஏசப்பா சொல்லுவார், 15000 என்ன மக்களே, மாசம் 1.5 லட்சம் இதை வச்சியோ. ஆண்டவர் சொல்லுவார், அதற்கான காலங்கள் வந்திருக்கிறது. ஒரே ஒரு குழந்தை கொடுங்க ஆண்டவரே, காலம் ஃபுல்லா அவங்கள மறக்க மாட்டாண்டவரு அப்படின்னு நீங்க வந்திருக்கலாம். ஒரு குழந்தை என்ன மகளே, ஒரே டெலிவரியில 3 பிள்ளைய வாங்கிக்கோ, ஒரே டெலிவரியில 2 பிள்ளைய வாங்கிக்கோ. நினைச்சதை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்வார். ஆண்டவரே, வாடகை வீட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுறையா, ரொம்ப கொடுமையை அனுபவிக்கிற ஆண்டவரே, திடீர்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க ஐயா, திடீர்னு தண்ணியை கூட மோட்டரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆண்டவரே, வாடகை கொடுக்கற 2 நாளும் லேட் ஆயிடுச்சுன்னா என்னுடைய மானெல்லாம் போற மாதிரி ரோட்ல நின்று கத்துறாங்க ஆண்டவரே. மனசு வச்சு ஒரு சின்ன வீடு, ஒரு சின்ன பெட்ரூம்ல குடியிருக்க ஒரு வீடு, அட்லீஸ்ட் ஒரு ஓலைக்கூரை போட்டாவது எனக்கு ஒரு வீடு தாங்க ஆண்டவரே என்று இன்னைக்கு எதிர்பார்த்து வந்திருக்கிறாயா? ஆண்டவர் பெரிய பங்களா வீட்டை உனக்கு கொடுப்பார். எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று, பரிசுத்த பிதாவே, என் அன்பு பிள்ளைகள் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள், உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். உம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் என்னென்ன குறைவுகளோடு வந்திருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாகும்படி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். யோபுவை போல என் பிள்ளைகள் சொல்லுகிறார், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. இந்த வார்த்தையை சொன்ன என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைத்து போடுவீராக. தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. வாசலால் உட்பிரவேசித்து கோணல் மாணல்களை எல்லாம் செம்மையாக்கி, கரடு முரடுகளை எல்லாம் சமநிலைப்படுத்தி என் பிள்ளைகளை சமாதானத்திலே நிலைநிறுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் நினைச்சதை விட, வேண்டினதை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலை கிடைக்காதான்னு என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. ஆண்டவரே, சாதாரண வேலை என் பிள்ளைங்க கேட்டிருக்கு, அரசாங்கத்தில் என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான வேலையை கொடுத்து என் பிள்ளைகளை கனம் பண்ணுங்க டேடி. சில பிள்ளைகள் வெளிதேசத்துக்கு போறதுக்காக ஒரு முயற்சி எடுத்து தொடர்ந்து தடைகளப்பா, எவ்வளோ பணத்தை கொடுத்த ஏமாந்து போய் என் பிள்ளைங்க வந்திருக்காங்கப்பா. வெளிநாட்டுக்கு கூட்டு போறேன், விசா எடுத்து தர்றேன்னு சொல்லி பணத்தை வாங்கி ஏமாத்திட்டு ஊரை விட்டே ஓடி போயிருக்கலாம்ப்பா. கண்ணீரோட பணமும் போச்சு, வேலையும் இல்லைன்ற நிலைமையில அழுதுகிட்டு வந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இலவசமாய் பெற்றதை இலவசமா கொடுப்பா அப்படின்னு சொன்னீங்களே. நம்முடைய மகனுக்கு நீர் இலவசமாய் தந்த வரத்தை பயன்படுத்தி இலவசமாக என் பிள்ளைகளுடைய தடைகளை உடைச்சி நான் ஜெபிக்கிறேன். இலவசமாக என் பிள்ளைகளுக்கு புதிய வாசல்களை திறந்து வைத்து நான் ஜெபிக்கிறேன். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரேன். பூட்டப்படாத திறந்த வாசல்கள் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். எந்த தேசத்திற்கு என் பிள்ளைகள் போனேன்னு ஆசைப்பட்டாங்களோ அதை விட இன்னும் நல்ல தேசத்துல, அதை விட நல்ல பதவியில என் பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்கும்படி விசாவுக்கான ஏற்பாடுகள் எல்லாம்
நீங்களே செய்யுங்கப்பா. அதிகாரிகள் கண்களை என் பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.